வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. தொகுதி மறுவரையறை சம்பந்தமா நீங்க சொன்ன மாதிரியே எம்பிக்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில நடக்குது. தொகுதி மறுவரையறை தொடர்பா முதலமைச்சர் விஜய் தலைமையில இன்னைக்கு நடைபெறக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கிறதா திமுக மற்றும் அதிமுக அறிவிச்சிருக்கு. காவிரி விவகாரம் தொடர்பா விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு நிபந்தனை விதிச்சிருந்த நிலையில இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக திமுக புறக்கணிச்சது அப்படிங்கிறதையும் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொகுதி மறுவரையறையில் தங்களது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை அப்படின்னு சொல்லி திமுக எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. தொகுதி மறுவரையை திமுக நிச்சயம் எதிர்க்கும் என தெரிவித்துள்ள அவர், மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தேவை அப்படிங்கிற வலியுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. அவங்க கனிமொழி அவர்கள் என்ன அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட சொல்லியிருந்தாங்க சார். நாங்கள் திமுக ஆட்சி காலத்திலே இந்த விவகாரம் தொடர்பாலாம் அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டி நாங்கள் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிட்டோம். எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு அப்பவே முடிவெடுத்தாச்சு. எங்களோட முடிவை நாங்கள் அப்பவே சொல்லிட்டோம். அப்படிங்கிறப்ப இப்போ மறுபடியும் எதற்காக இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்? அதுவும் இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த தொகுதி மறுவரையறை அந்த திருத்தம் தொடர்பாக மத்திய அரசு இப்போ எதுவும் சட்டம் நிறைவேற்ற போறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படல. அதே மாதிரி எங்களுக்கும் எந்த சட்ட முன்வடிவும் வரல. அப்படிங்கிறப்போ எதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும்? இது ஒரு அரசியல் நாடகம். அதாவது நாங்க மேகதாது விவகாரம் காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நீங்க கேட்காம சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுவரையறை தொடர்பா நாடாளுமன்றத்துல இது இப்போதைக்கு சட்டமாக போகாத ஒரு விவகாரத்தை எதுக்காக கையில் எடுக்கிறீங்க? ஏற்கனவே எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை மாற்றுறதுக்காக ஒரு முயற்சியா அப்படிங்கிற ஒரு கோணத்துல அவங்க அந்த பார்வையை முன் வச்சிருக்காங்க. அதனால இது ஒரு அரசியல் நாடகம் அப்படிங்கிற விமர்சனத்தையும் கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சார். ஓகே, அதே போல இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அனைத்து கட்சிகள் எம்பி கூட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, திமுக அதிமுகவை சேர்ந்த 37 எம்பிக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது 30 திமுக எம்பிக்கள், 4 அதிமுக எம்பிக்கள் மற்றும் பாமக எம்பி அன்புமணி, தேமுதிக எம்பி LK சுதீஷ், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதே போல தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 57 தமிழக எம்பிக்கள்ல 20 பேர் மட்டும்தான் சார் பங்கேற்கிறாங்க. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது தாவேகா அரசோட கூட்டணியில அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய எம்பிக்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க. மற்ற எல்லாரும் கமல் உள்ளிட்டவர்கள் கூட ஏதோ ஒரு சில காரணத்தை சொல்லி புறக்கணிக்கிறாங்க. திமுக அதிமுக நாங்க வெளிப்படையாவே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல திரு கமல்ஹாசன் அவர்கள் ஏன் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள்லாம் எழுந்தது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளியூர்ல இருப்பதால முதலமைச்சர் விஜய் கூட்டியுள்ள ஆலோசனை கூட்டத்தில் கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை. புறக்கணிப்பதாக வெளியான தகவல்களுக்கு மக்கள் நீதி மய்யம் செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். அதே போல இதுல மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சார். தமிழ்நாட்டுக்கு முதலிடம், அரசியலுக்கு 2ஆம் இடம். இப்படி இந்த மாதிரி நிலைப்பாடு கொண்டவங்க தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டியிருக்க கூட்டத்துல பங்கேற்பாங்க அப்படின்னு மாணிக்கம் தாகூர் தெரிவிச்சிருக்காரு. அரசியலை தாண்டி தமிழ்நாட்டோட உரிமைகள் அப்புறம் எதிர்காலத்தை பத்தி இந்த விவகாரத்தை மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு நலன் தேவையில்லை, அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூட்டத்துல பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல தமிழ்நாட்டோட ஆதரவு, அந்த தமிழ்நாட்டுக்கு யார் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கறத மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு சார். ஓகே, வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.